கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி தற்போது வரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் பலர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தலைவர்கள் பலரும் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் கரூர் சென்று நெரிசல் ஏற்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளார். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நேற்று முன்தினம் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கியதில் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் உயிரிழந்தனர். தற்போது வரை 41 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளது. மத்திய அரசு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் முறையாக விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்று கூறி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார், மதியழகன் உள்ளிட்ட 4 பேர் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அனுமதி கேட்ட இடம் ஒன்று, அவர்கள் அனுமதி கொடுத்த இடம் ஒன்று என்று அந்த கட்சியினர் கூறி வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் செயல்பாடு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் விமர்சித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பல மாநில முதலமைச்சர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். விஜய் கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்குவதில் தொடங்கி பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யவில்லை என்று பல்வேறு புகார்கள் எழுந்து வருகின்றன. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூரில் நெரிசல் ஏற்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற உள்ளார். அதே போல காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களையும் நிர்மலா சீதாராமன் நேரில் சென்று சந்திக்க உள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் எல் முருகன், நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோரும் உடன் சென்றுள்ளனர்.